பேசலாம். திரு சரவண பெருமாள், பரம்பரை வரி பற்றி காங்கிரஸ் எந்த ஒரு இடத்திலும் எங்கும் சொல்லாத, அதான் நான் அவர்கிட்ட கேள்விதான் கேட்கிறேன், சொல்லாத ஒரு நிலையில அப்படி சொன்னதாக பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் பேசுவது ஏன்? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர்களும் நெறியாளர்களுக்கும் நியூஸ் 18 குழுமத்தினருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளிலிருந்து பொன்னான கருத்துக்களை, அதாவது இந்த இன்னரிட்டன்ஸ், அதாவது டேக்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து 45 வருடங்களாக ஆட்சிகள் இருந்தபோது அவங்க வந்து சரியாக ஹேண்டில் பண்ணலன்றது தான் காமிக்குது. புரியுதுங்களா? ஆக்சுவலாக வந்து இந்த இதெல்லாம் ஹேண்டில் பண்ணு இன்னரிட்டன்ஸ் டேக்ஸு இல்லை, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் சரியா கையாளலைன்னா அப்போ அமல்படுத்திட்டாங்களா அந்த டாக்ஸை? இல்லை, அதாவது அவங்க வந்து எல்லா டேக்ஸ் பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இப்போ ஜிஎஸ்டிக்கு வந்திருக்கும், அவங்க பீரியடில் தான் ஆரம்பிச்சிருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி டேக்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்னென்ன இது போடணும் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லலை. புரியுதுங்களா? இந்த பிரச்சனை, அதாவது எப்போ வந்து நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடைந்த பிற்பாடு இங்கே இருக்க இந்தியர்கள், இந்துக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானுக்கு போனாங்க. அவங்க இடங்கள்லாம் விட்டுட்டு தான் போனாங்க. ஸோ அங்கே இருக்க இஸ்லாமியர்கள், இந்துக்கள் யார் வேணால் வரலாம். அப்படி வந்தவங்க தான் குஜரால், எல்கே அத்வானி போன்றவர்கள் எல்லாமே இந்தியாவுக்கு வந்தவர்கள். அங்கேருந்து லாகூர் அந்த பகுதியிலேருந்து வந்தவங்க தான். ஸோ அதனால அவங்க அந்த இடத்த விட்டுட்டு வந்தாங்க. இப்போ இந்த இடங்கள்ல வந்த பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா வக்ஃப் போர்டு வந்து எடுத்துக்கிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இன்னரிட்டன்ஸ் டாக்ஸ் எப்படி வரும் அப்படின்றது இப்போ வந்து கேஸ். இன்னரிட்டன்ஸ் டாக்ஸ்னு ஒண்ணு இங்க இல்லவே இல்லையே. யார் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறா? இங்க எதுவும் அமலாகவே இல்லை. எந்த தேர்தல் அறிக்கையில் இல்ல, எந்த தேர்தல் அறிக்கையில் இன்னரிட்டன்ஸ் டாக்ஸ் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கு? இல்லை, அவங்க சொல்லலைனாலும் இது வந்து மறைமுகமாக அவர்களுடைய நோக்கமாக தான் இன்னரிட்டன்ஸ் டாக்ஸ் வரும் அப்படின்றது தான் அவங்க இல்ல. அப்படி நம்ம யூகத்தின் அடிப்படையில் அது பேசிட்டு கிடையாது. சொல்லாத ஒன்றை அவர்கள் சொன்னதாக எப்படி, என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் பேச முடியும்? ஒண்ணு இருக்குல்ல, ஆதாரத்தின் அடிப்படையில் இல்லை இவங்களுடைய. ஏன்னா இந்த இன்னரிட்டன்ஸ் டாக்ஸை பத்தி கடந்த காலங்களில் வந்து ஆட்சியில் இருந்தவங்க வந்து பேசியிருக்காங்க. ஏற்கனவே வந்து லால் பகதூர் சாஸ்திரி இருந்த பீரியட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக் எல்லாமே சரி, ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆக்ட் இதெல்லாம் கொண்டு வரணும்னு மும்முரம் படுத்தி தான் லால் பகதூர் சாஸ்திரி வேலை செஞ்சாரு. டாஷ்கண்ட் அக்ரிமெண்ட் தொடர்ச்சியா பிரதமர் பேசுவதோ அல்லது நீங்க சொல்லக்கூடிய கருத்தோ எதை நோக்கிதான் இருக்குன்னா, அடுத்த முறை காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு, இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வந்துரும் அப்படிங்கிற நோக்கத்துல அச்சமூட்டுகிற வகையில் இப்படி எல்லாம் பேசுறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆட்சிக்கு வருவார்களா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வருங்கால பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்றத நான் சொல்லுவேன். நான் ஆட்சிக்கு வரும்ன்றது வாய்ப்பே கிடையாது. என்ன புரியுதுங்களா? எப்படி போட்டாலும் நீங்க வந்து எதை கூட்டி கழிச்சாலும் வந்து கண்டிப்பா 300களை தாண்டி கொண்டு இருக்குது பாஜக. அதுல மாற்று கருத்துக்களே கிடையாது. இல்ல, ஆட்சிக்கு வரப்போறாருன்னு சொல்றீங்க, பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல, வருங்கால பிரதமர் சொல்றேன் நான். யாரு? ஏன்னா இப்ப இருக்க அவர் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி, கான்ஸ்டன்டன் ஐயா சொன்ன மாதிரி, அவர் வந்து முன்னாள் பிரதமர் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் வருங்கால பிரதமர்னு சொல்றேன். ஏன்னா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், இந்த மாயையான சூழ்நிலை உருவாக்குவார்கள். ஏன்னா டிமானிட்டைசேஷனை சவான் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதை இந்திரா காந்தி அம்மையார் தெளிவாக கேட்டாங்க. அந்த மாயமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார்கள் அப்படின்னு மாயமாவே பேசுறது தோல்வி பயம் காரணமாக இல்ல, தோல்வி பயம் காரணமாக பேசுகிறார்கள். தொடக்கத்துல முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாடி 400 இடங்கள் என்கிற முழக்கத்தை வைத்தவர்கள் இப்ப முழக்கத்தை மாற்றி சொத்தை அபகரித்துக் கொள்வார்கள் பதட்டப்பட்டு பேனிக் ஆகி பேசுறாங்கன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. பேனிக்ல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது ராகுல் காந்தி சொல்லுவதும் அவங்க நம்ம பிரியங்கா காந்தி அம்மையார் சொல்லுவதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாது சார்? ஏன்னா இவங்களாம் அரசியல் அனுபவமே இல்லாதவங்க. ராகுல் காந்தியாவது பரவாயில்ல, பாரத் ஜோடோ யாத்திரையிலேருந்து பாரத் நியாய யாத்திரை ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டாரு. பட் ஆனால் பிரியங்கா காந்தி அம்மையார் வந்து பேசுவது வந்து அவர்களுடைய பேச்சிலிருந்து அவர்களுடைய ஸ்திரத்தன்மையை வச்சே சொல்லிடலாம். இவங்க எந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருக்கிறாங்க, எந்த மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்கிறத வச்சே சொல்லிடலாம் அவங்களுடைய அரசியல் அனுபவம் என்னன்றது. இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க நீங்க லாஜிக்கா பேசுறாங்களா ஃபேக்டா பேசுறாங்களா? அப்படினா ஃபேக்டா பேசுறாங்க. சூத்திரத்தை வைத்து என்னுடைய தாய், என்னுடைய பாட்டி எல்லாம் வந்து அரசியல்ல வந்து இன்னைக்கு வந்து நாட்டை பாதுகாப்பதற்காக வந்தாங்கலாம் சொல்றாங்க. அப்படி பார்த்தா எல்லாருமே தான் பல தியாகிகள். இல்ல, அது ஃபேக்ட் தானே. நீங்க பிரதமர் ஒரு புறம் போய் மக்களிடம் உங்களுடைய தாலியை பறித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லும் போது பிரியங்கா காந்தி போய் அதே மக்களிடம் சொல்கிறார்,
என்னுடைய பாட்டி நீங்க வந்து தங்கத்தை தியாகம் செய்திருக்கிறார் நாட்டுக்காக, என்னுடைய அம்மாவினுடைய தாலி பறிக்கப்பட்டிருக்கிறது, இத்தனை பேரினுடைய தாலி இந்தந்த காரணங்களுக்காக பறிக்கப்பட்டிருக்குன்னு ஃபேக்ட் தானே சொல்றாங்க அவங்க. அப்படி பார்த்தா நீங்க வந்து உங்க குடும்பத்துல இருக்கவங்க தியாகம் செஞ்ச, நான் காங்கிரஸ்க்காக வாதாடுறேன். ஐயா வந்து இருக்காரு கோபன் ஐயா, சீனியர் காங்கிரஸ் தலைவர். இல்ல காங்கிரஸ் வாதாடுறாங்க. உங்க கருத்தை சொல்லுங்க. என்னோட எனக்கு ரொம்ப சிறு வயதுல இருந்து ரொம்ப பிடித்த தலைவர்கள் காங்கிரஸ்ல வந்து ராஜீவ் காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் செய்த தியாகத்தை விட, லலிதா சாஸ்திரி செய்த தியாகத்தை விட அவர்கள், நீங்க காங்கிரஸ் பிடிக்கோ அல்லது தலைவர்கள் பிடிக்கோ, பூர்வ காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை விமர்சிப்பது ஈஸி. எனக்கு பிடித்த காங்கிரஸை விமர்சிக்கிறது ஈஸி. இல்ல உங்களுடைய கருத்து நீங்க சொல்லிடுங்க. இல்ல அதுதான் சொல்றேன், பிடித்த தலைவர்கள். ஏன் லலிதா சாஸ்திரி அம்மையார் வந்து அவங்க தங்கத்தெல்லாம் இல்ல, இததான் வந்து இவங்க வந்து என்னமோ இவங்க குடும்பம் தான் வந்து அந்த தங்கத்தை எல்லாம் இழந்தார்கள். இதெல்லாம் வந்து இவங்க இவ்வளவு பேசுறாங்களே. இல்ல அது மட்டும் சொல்லல அவங்க, அதை மட்டும் சொல்லல. 600 பேர் விவசாயிகள் போராடின விவசாயிகள், 600 குடும்பங்களினுடைய தாலி அறுக்கப்பட்டது, மணிப்பூர்ல பெண்களுடைய தாலி அறுக்கப்பட்டது, கொரோனா காலத்துல எவ்வளவு பேர் செத்து மடிந்தார்கள், அவர்களுடைய தாலி பறிபோனது அப்படின்னு அந்த பெரிய பட்டியல சொல்றாங்க. நீங்க அந்த குடும்பத்தை கூட விட்டுருங்க. கோபண்ணா ஐயா இருக்காரு, அவரே போய் கேட்டுட்டு வந்து சொல்லட்டும். ராகுல் காந்தி கிட்டும் பிரியங்கா காந்திக்கும் 2011 நீங்க சென்சஸ் கொண்டு வந்தீங்க முழுமையா. அதுல ஷெட்யூல் ட்ரைப்ல வந்து மேத்தி இன மக்களை சேர்த்தாச்சு. அப்ப மேத்தி இன மக்களுக்கு தேவையான விஷயம் மணிப்பூர்ல மட்டும் குறிக்கிட வேண்டாம். இல்ல மணிப்பூர்ல மட்டும் குறிக்கிட வேண்டாம். நீங்க சொன்னதனால இன்னொரு நீங்க சொன்னதனால கேள்வியா கேக்குறேன். காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையில முதல் பாயிண்ட், நாங்கள் கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துவோம் அப்படிங்கிறது. பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுது சார்? நீங்க எடுத்த இதே இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா சார்? மணிப்பூர் அவங்க எடுப்போம்னு சொல்றாங்க சார். எடுப்போம்னு சொல்றாங்க. பண்ணலையா சார்? எடுப்போம்னு சொல்றாங்க. அதுதான பிரச்சனையே. எடுப்போம்னு இந்த தேர்தல் அறிக்கையில ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பை, மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவோம்னு சொல்றாங்க. இல்ல பாஜகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்புல எல்லாத்தையும் நடத்துவாங்க. ஆனா அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் process. ஆனா எந்த உத்தரவாதமும் கொடுக்கல. லைன்டால எடுக்க முடியல. எந்த உத்தரவாதமும் கொடுக்கல. இல்ல உத்தரவாதம்ன்றது எப்படின்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவாதங்களை கொண்டு வரணும். இப்போ வந்து இந்த வக்ஃப் போர்டு பிரச்சனையில விவாதத்தை கொண்டு வருவதற்காக 2013 இருந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். 2019 பாஜகவை சார்ந்த எம்பி வந்து ராஜ்யசபையில வந்து இது பாஸ் பண்ணியிருக்காரு, பில்லு. இது கொண்டு வரணும், விவாதத்தை கொண்டு வரணும். 123 ப்ராப்பர்ட்டி வந்து டெல்லியில மட்டும் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன், முடிச்சிடுறேன். அந்த இது மட்டும் கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க 1957 54 ஒரு இது கொண்டு வரீங்க, வக்ஃப் போர்டுக்காக ஒரு ஆக்ட். 55 ஒண்ணு கொண்டு வரீங்க, 65 ஒண்ணு மாற்றம் கொண்டு வரீங்க, 95 நீங்க என்ன சொல்றீங்க? இது முழுமையாக without any legal entanglement special powers are given. கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க சொல்ற மாதிரி எத்தனை சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது, என்னென்ன காரணங்களுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு பேசினா அது ஒரு நீண்ட விவாதம். பேசலாம். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற திருப்பாக்கி, இது விமர்சனங்கள் அப்படிங்கறது தாண்டி தனிப்பட்ட தாக்குதல்களாகவும் ஒரு ரொம்ப கூர்மையான மோதலாகவும் தொடர்ச்சியா பரப்புரை களத்துல மாறி இருக்கிறது. இது அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள்ல இன்னும் அதிகமா எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? அடுத்த கட்ட தேர்தலில் இது அதிகமாக எதிரொலிக்குமான்னு எனக்கு தெரியாது, பெரும்பாலும் இருக்காது. நான் முதல் பார்வையை சொல்லிடுறேன். நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்கள் குறித்து பேசிய சில கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஏன் அங்கே பேசுகிறார்? தமிழ்நாட்டில் 7-8 முறை வந்திருக்காரு, இங்கே பேசினார். அதெல்லாம் காங்கிரஸ் இப்படிலாம் தாலியை பறிச்சிருவாங்க, சொத்து அப்படி பேசலை. காரணம் அவருக்கு தெரியும் எந்தெந்த மாநிலத்தில் எதை பேசினா தேர்தலுக்கு ஆதாயம் கிடைக்கும். நான் அப்படி பார்க்குறேன். அது சரியா தப்பியாங்கிறது அடுத்தது வர. ராஜஸ்தான் மாநிலம் அதிகமான எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பரப்புரை வியூகமாக பிரதமர் நீங்க சொல்ற இடத்துல அதை பேசினார்னு வச்சுப்போம். அது ஃபேக்டா இல்லையாங்கிறதா காங்கிரஸினுடைய வரேன். அது அவர் எந்த அளவுக்கு அவர் முழுமையாக பேசினார்னு மன்மோகன் சிங்கோட தரவுகளை நானும் பார்த்ததில்ல, இல்லை அவர் பேசினது. ஆனால் வேற எங்கே தேடி எடுத்தாருன்னு தெரியாது. ஆனால் சில விஷயங்கள்ல அப்பீஸ்மெண்ட் என்பதுதான். இவங்க காங்கிரஸ் தேடி எடுத்தேன்னு கூட சொல்லல. அவர் அந்த கூட்டத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்றார். முதலமைச்சராக நரேந்திர மோடி இருந்தபோது தான் அந்த கூட்டத்தில் இருந்தேன் அப்படி அவர் பேசும்போது அப்படின்னு சொல்றாரு. தேசிய மேம்பாட்டு கவுன்சில் கூட்டத்தில் தான் இருந்தேன்னு சொல்றாரு. இல்ல நான் அந்த அதுல உள்ள ரொம்ப விவாதத்துக்கு போக விரும்பல. என்ன சொல்ற வரேன்னா, இப்போ அவர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இப்படி பேசினார்? காங்கிரஸ் வந்தா இந்துக்களோட சொத்துக்கெல்லாம் அபகரிச்சுங்கிறது முழுக்க புனைவுகள் சார்ந்ததுல ஒத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு வர
வினை எதிர்வினை அப்படிங்கிற போது இப்போ அம்பேத்கரே வந்தாலும் அரசமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது அப்படின்னு பேசினார். ஆனால் பிஜேபி மறுபடியும் வந்தா இடஒதுக்கீடே கிடைக்காது, அரசமைப்பு சட்டத்தை முழுக்க மாற்றிடுவாங்க. இடஒதுக்கீட்டுக்கு முழு ஆதரவு தரேன், அது இல்லைன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அமித்ஷாவும் பேசுகிறார், நரேந்திர மோடி பேசுகிறார். சமூக நீதியை குழிதோண்டி புதைத்து விடார்கள் அப்படி பேசுகிறேன். அதாவது அவர் சொல்லுகிற பாஜக நான் எதையும் சரின்னு சொல்ல தப்புன்னு சொல்ல, நான் வினை எதிர்வினையை மட்டும்தான் அனலைஸ் பண்ணுறேன். சரி, பாஜக எதை சொன்னாலும் அவங்க இப்படி சொன்னாலுமே அதுக்கு எதிராக அவங்க பேசுகிறாங்க. அதே போல இவரும் இப்படி வினையாற்றி இருக்கிறார். அது அரசியல் தான், அது ஏற்படுதா இல்லையான்னா அது வேற விஷயம். நான் சொல்ல வருது, இங்க ராஜஸ்தான்ல அது பேசுவார், நாளைக்கு காஷ்மீர்ல பேசினா இது பேச மாட்டார் நரேந்திர மோடி. அவருக்கு தெரியும் எங்க எந்த தேர்தல் பிரச்சாரம் எங்க பேச. நீங்க சொல்ற மாதிரி அந்த மண்ணுக்கு அந்த மக்களுக்கு ஏற்ற ஒரு அரசியலை பேசுறாருன்னே வச்சுப்போம். அந்த பேசுகிற அரசியல்ல குறைந்தபட்ச ஃபேக்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணுமா இல்லையான்னு கேக்குறாங்க. இல்லை, அதுலதான் நான் முதல்ல புனைவுன்ற வார்த்தை பயன்படுத்தினேன், மிகைப்படுத்துதல்ன்ற வார்த்தையை பயன்படுத்த. எனக்கு தெரியாது